சீண்டி பார்க்காதீங்க. திமுகவையோ திமுக காரணையோ சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க. ஒருத்தன் ஓடி ஒளியிறான்னா அவன் ஏதோ தப்பு செஞ்சிருக்கான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இல்லை இதுவரையிலும் ஒரு விளக்கம் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். இந்த இரண்டு அர்த்தத்தையும் ரதீஷ் மற்றும் ஆகாஷ் தமிழ்நாடே கேட்கக்கூடிய கேள்வி. யாருப்பா இந்த ரதீஷ், இவ்வளோ நாள் தெரியாமல் போயிடுச்சே? யாருப்பா இந்த ஆகாஷ், இவ்வளோ நாள் தெரியாமல் போயிடுச்சே? திடீர்னு டான் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பு நிறுவனம் 3 படங்கள் எல்லாமே மல்டி ஸ்டார், அதாவது ஒன்று சிம்பு, இன்னொன்று தனுஷ், இன்னொன்று சிவகார்த்திகேயன், திமுகவினுடைய எதிர்காலமாக பார்க்கக்கூடிய பராசக்தி படம், இது எல்லாமே இந்த ஒரு தயாரிப்புக்கு கீழே வருது அப்படின்னு சொன்ன உடனேயே பலருக்கும் ஒரு கேள்வி அப்படிங்கிறது புதுசாக உருவாகுது. என்னப்பா புது தயாரிப்பு நிறுவனமாக இருக்குது, 3மே சூப்பரான ஸ்டார்ஸை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதை விட ரொம்ப முக்கியமானது, தனுஷை வச்சு படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர்கள் சங்கம் முடிவெடுத்திருந்த போது அதே சங்கத்துக்கு மேலிடத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அந்த ஆகாஷ் அவர்களுடைய தயாரிப்பு நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, நடிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மேலிடத்திலிருந்து ஒரு ப்ரெஷர் வந்ததாக சொல்லப்படுகிறது. அதுக்கான லெட்டர் இன்றைக்கி வெளியாகி இருக்கிறது. அந்த 5 ஸ்டார் நிறுவனத்துக்கு எதிராக ஆதரவாக அப்படின்னு சொல்லி 2 விதமாக இதை பார்க்கலாம். ஸோ மேலிடம் யார்? இந்த மேலிடத்திலிருந்து ஆகாஷுக்கு இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் எங்கேருந்து வந்துச்சு? அதே மாதிரி ரதீஷ் அவர்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தார்? ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் இளைஞனாக இருந்த ரதீஷ் அவர்கள் டாஸ்மாக்கு எந்த சரக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்கிறது வரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிற அந்த பேச்சுக்கள் அடிப்படுது. இதனுடைய முக்கியமான நபர் யார் அப்படிங்கிற எல்லா கேள்விகளுமே கடைசியாக ஒரு புள்ளியில் வந்து முடிவடையுது. அதுதான் டெல்லி. அதாவது டெல்லியில் இதே மாதிரி ஒரு பெரிய ஊழல் நடந்துச்சு, மதுபான ஊழல் அப்படின்னு சொல்லி. அதனால தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போனார். அதனால தான் ஆம் ஆத்மியினுடைய ஒட்டுமொத்தமான பிம்பம் நொறுங்கியது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். அதே ஒரு சிச்சுவேஷனில் டிஎம்கே இருக்குது அப்படின்னு சொல்லி டிஎம்கே பற்றி விமர்சிக்கக்கூடிய எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வலை அப்படிங்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கானது தான். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதன் பெயரில் ஒருவேளை அரெஸ்ட் செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரும் தகவல் தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி போடக்கூடிய தகவலாக இருக்குது. பிஜேபி அவ்வளோ சாதாரண ஒரு கட்சி கிடையாது. அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அவங்க ஆட்சிகளை, அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை அவங்க எப்படி கார்னர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பல இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒரு கார்னர் இங்கே தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் ஊழல் செய்யாமல் இருந்திருக்கணும், தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்துருக்கணும், தமிழ் மக்கள் உங்கள் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்கணும். உங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது பிஜேபியை, மத்திய அரசாங்கத்தை ஈடே எதிர்த்து மக்கள் கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி மக்கள் எல்லாருமே வேறு விதமாக பேசுகிறது அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்க்க முடியுது. இது வேணும் அவங்களுக்கு, இதை செஞ்சு தான் ஆகியிருக்கணும், 30,000 கோடி ரூபாய் எங்கே போச்சு, திமுக இதை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிற பரவலான திமுகக்கு எதிர் மனநிலைமையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கூடுதலாக உலா வர ஆரம்பிச்சிருக்காங்க. பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸினுடைய தலைகள் இதில் உருளுவதாக செய்திகள் வெளியாகின்றன. எல்லாத்துக்குமே முடிவுரை எழுதப்பட போகிறது இந்த இடி ரைடினுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ரொம்பவே இம்பார்ட்டண்ட். எந்த செய்தியாக இருந்தாலும் அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வரப்போகிறது கிடையாது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை இதுக்கு பிறகு இந்த ஆட்சி இருக்காது அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதன் பிறகு மீடியாக்கள் எல்லாம் டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆயிடுவாங்க. அப்படியே சேஞ்ச் ஆகி திமுகக்கு எதிராக பேச ஆரம்பிப்பாங்க. அந்த நேரம் வேண்டுமானால் இந்த மாதிரியான செய்திகள் வெளிவருமே தவிர அதுவரையிலும் கொஞ்சம் சைலண்ட் மோடில் தான் இருப்பாங்க. ஸோ கிடைக்கக்கூடிய இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய சோர்ஸ் உண்மையாக இருக்குமா அப்படிங்கிறத பார்த்து இந்த செய்திகளை பற்றி பகிருங்கள். இதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயே குற்றக்காரர் அப்படின்னு நம்ம சொல்லலை, இங்கே திமுக குற்றம் செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லலை. பட் வலைப்பின்னல்கள், இடி உண்மையான குற்றவாளிகள் 1000 கோடி இப்படின்னு சொல்கிற பெரும் பிரச்சனை தமிழ்நாட்டு அரசியலை உலுக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். தயாரிப்பாளர் தொழிலதிபர் எங்கே அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு தந்தி டிவி வர கேட்டுட்டாங்க. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது படி டாஸ்மாக் துணை பொது மேலாளர் ஜோதி சங்கரிடம் அமலாக்கத்துறையினர் 3 மணி நேர விசாரணை. இது டாஸ்மார்க்கினுடைய மேலாளர், துணை மேலாளர் அப்படிங்கிறது மட்டும் கிடையாமல் முன்னாள் மேலாளர் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருப்பார்ல, அவர்கிட்டையும் விசாரணை நடந்திருக்கு. ஸோ இது கொஞ்சம் டீப் ரூட்டாக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. சாதாரணமாக ஏதோ 2 பேரை விசாரித்தாங்க, 3 பேரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது. 10 மணி நேரம் 15 மணி நேரம் விசாரணை நடைபெறுகிறது அந்த விசாகன் அப்படிங்கிறவர்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் மறுபடி முன்னாள் மேலாளரை விசாரிக்கிறாங்க, துணை மேலாளரை விசாரிக்கிறாங்க, சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் மற்றும் தொழிலதிபர் ரதீஷ் எங்கே. இங்கே தொழிலதிபர் ரதீஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன தொழில் செஞ்சு அவருக்கு எவ்வளோ பணம் வந்துச்சு அப்படிங்கிறது இப்போதும் இருக்கக்கூடிய பெரும் கேள்வி.
அமலாக்கத்துறை விசாரணை. விமான நிலைய ஆணைய அதிகாரிகளிடம் இருந்து இவர்களுடைய பயணங்களின் விவரங்கள் கேள்வியாகின்றன. அதாவது அவங்க எங்கெல்லாம் பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள், இப்போ எங்கே போயிருக்காங்க. கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க அவங்க லண்டனில் போய் செட்டில் ஆகிட்டாங்க, இனி இந்தியாவுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இல்லை அவங்க சவுதி அரேபியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய ஈடி என்ன செய்யும்? கொஞ்சமாக இதை டைட் பண்ணும். ஏன் ஓடி ஒளிஞ்ச, எதுக்காக எங்களை பார்த்து பயப்படுற, ஏன் நாங்கள் ரைடுக்கு வரோன்னு தெரிஞ்ச உங்களுக்கு யார் அதை முன்கூட்டியே சொன்னது, உங்களுடைய வீட்டை பூட்டி போட்டுட்டு எல்லாருமே அப்ஸ்காண்ட் ஆனதுக்கான காரணம் என்ன, இப்படிங்கிற கேள்வி எல்லாமே ஈடி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்பு தான் தமிழ்நாட்டு அரசியலுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். ஒருவேளை ஈடியினுடைய இந்த ரைடு இன்னும் தீவிரமடையும் பட்சத்தில் நிச்சயமா பல முக்கியமான தலைகள், அதன் பிறகு அவங்களுடைய வழக்குகள் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே வரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அரக்கோணம் பாலியல் புகார். என்னங்க, அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி அப்படின்னு சொல்லி அதிமுக சொல்கிற அளவுக்கு திமுகவுக்கு ஒரு பொல்லாத பெயர் வந்துருச்சு. பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சி அப்படின்னு சொல்லி திமுக சொல்லும்போது, அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி அப்படின்னு சொல்லி அதிமுக சொல்கிறாங்க. வர்ற 21ஆம் தேதி அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இதை இன்னைக்கு நக்கீரனும், நல்லா கவனிச்சுக்கோங்க, அரக்கோணம் மேட்ரை இன்னைக்கு நக்கீரனும் வெளியில் எடுத்து பேசியிருக்காங்க. என்ன நக்கீரன் கோபால் அவர்கள் பேசலை, ஒரு நியூஸாக வெளியில் வந்திருக்கு. என்னப்பா நக்கீரன் கோபால் நக்கீரன் அப்படின்னு சொல்லும்போது திமுகக்கு எதிராக பேச மாட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இந்த காலகட்டத்தில் நக்கீரனை சார்ந்த மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லி அறியப்படுவரும் நக்கீரனும் இந்த மாதிரியான செய்திகளை வெளியிடுவது அப்படிங்கிறது கொஞ்சம் புதுசாக இருக்குது. சொல்லப்போனால் திமுகவினுடைய எதிரான கருத்துக்களை இப்போது நக்கீரனும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களும் வெளியிட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா நயனா நாகேந்திரன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நாட் ஒன்லி நயனா நாகேந்திரன் அவர்கள், இதை பற்றி நாம் தமிழர் கட்சி ரொம்ப நாளாகவே கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. ஈரோடு, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல பகுதிகளில் அரசு கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் வேதனை அளிக்கின்றன. 10,000 மூட்டை. அங்கே நம்ம இந்த நெல் கிடங்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதில் தார்ப்பா இல்லாதனால அது எல்லாமே நனைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. வேகாத வெயிலில் சளைக்காமல் பாடுபடும் நமது விவசாயிகளின் மொத்த உழைப்பையும் இப்படி அலட்சியப்படுத்தி வீணாக்குவதுதான் திராவிட மாடலா அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன், ஒரு பருவமழைக்கே பழுதடைந்து உணவுப் பொருட்கள் பாழாய் போகும் லட்சத்தில் இயங்கும் அரசு உணவு சேமிப்பு கிடங்குகளை வைத்துக்கொண்டு அறிவாலயம் அரசு இந்த வருடத்தின் வேளாண் பட்ஜெட்டில் உணவு சேமிப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை கடந்த வருடத்தை விட 50% குறைத்திருக்கிறது. 50% குறைத்திருக்கிறது. கொஞ்சம் புரியுதா உங்களுக்கு? எங்க இந்த ஒரு மழைக்கு 10,000 மூட்டை நெல் மழையில் நனைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறீங்களே, அடுத்த பட்ஜெட்டில் 50% உள்கட்டமைப்பு, வேளாண் பொருட்களை பாதுகாப்பதற்கான உள்கட்டமைப்பை பகுதியாக குறைச்சிருக்கீங்க, பாதியாக குறைச்சிருக்கீங்க. அப்படி குறைச்சதுனால இன்னும் இந்த உள்கட்டமைப்பு நாசமாக போகும். அப்படின்னா இன்னும் எத்தனை மூட்டை நெல் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு புதிராக இருக்கேப்பா. இதை பற்றிலாம் ஒரு டிபேட் நடத்துங்களேன் தயவு செஞ்சு. ஏகப்பட்ட நியூஸ் சேனல்ஸ் இருக்கீங்களே, நெல் மூட்டை உண்மையிலேயே மழையில் நனைஞ்சதா, பொய் சொல்கிறாரா நயினார் அவர்கள், உண்மையை சொல்கிறதா நாம் தமிழர் கட்சி, இல்லை திமுக அரசு செய்வது சரியா? எங்க இதெல்லாம் தாங்க மக்களுடைய பசிப்பட்டினி, விவசாயிகளுடைய உழைப்பு, இங்கே எல்லாமே வீணாகி போயிட்டுருக்கு. நம்முடைய வரி பணம் எல்லாமே வீணாக போகிறத பற்றி இங்கே டிபேட் நடத்துறதுக்கு ஒருத்தனும் கிடையாது. வீணாக போன டாப்பிக்கை பற்றி டிபேட் நடத்துறதுக்கு இங்கே 1000 பேர் இருக்காங்க. விஷாலுக்கும் வேறு யாருக்கும் கல்யாணமா, அதை பற்றிலாம் இன்றைக்கி நியூஸை போட்டுட்ருக்காங்க. ஆனால் இங்கே நடக்கக்கூடிய விவசாயிகள் 10,000 நெல் மூட்டை அப்படிங்கிறத பற்றி எங்கேயுமே பார்க்க முடியலப்பா. தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்களா? இதோடு இல்லைங்க, அவருடைய ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட்டாக இருக்குது. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை நான் போட்டுடுறேன். அடுத்ததா டாஸ்மார்க் ஊழல் முறைகேடுகள் தொடர்பாக தமிழகம் முழுவதும் யார் அந்த தியாகி என சுவரொட்டி ஒட்டப்பட்ட நிலையில், யார் அந்த தியாகி? ஏன்னா டாஸ்மார்க்கில் பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கு. ஸோ ஒரு குடும்பத்துக்காக யாரையோ ஒருத்தவங்களை பலி கொடுக்க போகிறாங்க, அந்த தியாகி யார் அப்படின்னு சொல்கிறத அதிமுக கையில் எடுத்திருந்தாங்க. அதனால் யார் அந்த தியாகி அப்படிங்கிற போஸ்டர் ஒட்டப்பட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி யார் அந்த சார் அப்படிங்கிற போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது, அண்ணா பல்கலைக்கழக விவகாரம். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மறந்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதன் பிறகு வந்தது தான் யார் அந்த தியாகி அப்படிங்கிறது. தற்போது யார் அந்த தம்பி அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. டியர் பிரதர் அப்படின்னு சொல்லி இதே டாஸ்மார்க்கினுடைய மேலாளர், இப்போதைய டாஸ்மார்க்கினுடைய மேலாளர் சில மெசேஜஸை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு. யாரோ ஒரு தம்பி தான் இந்த டாஸ்மார்க்கில் இந்த சரக்கு வாங்கணும், இதை வாங்கக்கூடாது, இவன்ட்டு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. அப்போ இதை தீர்மானிக்கக்கூடிய சக்தி வேறு யாரோ, அந்த தம்பி யார் அப்படின்னு சொல்லி யார் அந்த தம்பி அப்படிங்கிற போஸ்டரை இப்போ அதிமுக ஒட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ யார் அந்த தியாகி, யார் அந்த தம்பி என்ற கேள்வியை சுட்டிக்காட்டி மதுரை மற்றும் சேலம் பகுதிகளில் ஒட்டப்பட்ட சுவரொட்டிகள். தியாகியின் துணை நின்ற முதன்மையானவர் யார், தம்பியின் துணை நின்ற துணை முதன்மையானவர் யார்? உங்களுக்கு புரியுதா?
தியாகியின் துணை நின்ற முதன்மையானவர் யார்? அங்கே முதல்வர்னு வேணால் சேர்த்துக்கோங்களேன். தம்பியின் துணை நின்ற துணை முதன்மையானவர் யார்? துணை முதல்வர்னு சேர்த்துக்கோங்களேன். அதிமுக இப்படி ஒரு ஊமை குத்தியிருக்காங்க. யார் அந்த சார், யார் அந்த தியாகி, யார் அந்த தம்பி? இவை அனைத்துக்கும் உண்மையான பதில் கிடைக்கும் வரை தமிழகம் முழுவதும் சுவரொட்டிகளின் பயணம் தொடரும் அப்படின்னு சொல்லி அதிமுக பெரிய ஒரு அறைகூவலை விடுத்திருக்கிறது. இதற்கு திமுக என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இவ்வளோ நாள் அதிமுகவினுடைய ஐடி விங் தான் ரொம்ப சைலண்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க இப்போதும் சைலண்ட் தான், பெரிய அளவில் ஆக்டிவ் ஆகலை. திமுகவினுடைய ஐடி விங் ரொம்ப சைலண்டாக மாறிட்டாங்க. பெருசாக அவங்கள அந்த திமுகவினுடைய ஐடி விங் கொஞ்சம் நாட்களாக திராவிடன் இன்சைட்ஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் போட்டுட்டு இருந்தாங்க. வெளிநாடுகளில் திராவிடத்தால் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான அந்த ஃபுட்டேஜஸ் கொஞ்சம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போது இந்த யார் அந்த தம்பி, யார் அந்த தியாகி, இதை எதிர்த்து எதுவுமே பேசாமல், எதுவுமே இல்லாமல் திமுகவினுடைய ஐடி விங் கொஞ்சம் மௌனமாகவே இருக்கிறது. ஒருவேளை ஒட்டுமொத்த பவரையும் வச்சு அடுத்த 6 மாதத்துக்கு வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லி திமுக நினச்சிருக்கலாம். அதனால் இப்போ சைலண்டாக இருந்து அடுத்த 6 மாதம் எலெக்ஷன், ஆனால் ரொம்ப டிலே ஆயிருமே அதிமுக எல்லாருமே இப்போ கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்காங்களே, அவங்களுடைய ஐடி விங் எல்லாம் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிற மாதிரி தோன்றுகிறது. பிஜேபியினுடைய ஐடி விங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே இப்போ தெரியலை. அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சி மே 18 அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய முக்கியமான மாநாடு, அதற்காக அவங்க உழைத்து கொண்டிருந்தார்கள். இனி அவங்களுடைய ஐடி விங் ஆக்டிவேட் ஆயிரும். இதுக்கு நடுவில் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஐடி விங் என்னப்பா செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஐடி விங்குன்னு ஒன்று இருக்கா, இல்லை இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருமே வேற எங்கேயாவது பிரிந்து போயிட்டார்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த டாஸ்மார்க் ஊழலை பற்றியோ அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்து நடந்த பல நிகழ்வுகளை பற்றியோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஐடி விங்கு பெருசாக எதுவுமே செய்யாத மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்குது. களத்தில் 1000 நடக்கலாம், அது நமக்கு தெரியாது, அது அந்தந்த ஏரியா மக்களுக்கு தான் தெரியும். வேர்ல்டு லெவலில் நடக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம இந்த சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது ஐடி விங்கினுடைய வேலைகள் எல்லாமே கொஞ்சம் மந்தமடைந்திருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியுது. அடுத்ததா அதிமுகவின் சார்பாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. எப்போதோ வரப்போகும் தொகுதி சீராய்வுக்காக கேரள முதல்வரை அழைத்து கூட்டம் நடத்தினார் ஸ்டாலின். கரெக்டு தானே? தொகுதி மறுசீராய்வு அப்படிங்கிறது நடத்தப்படவே இல்லை. ஆனாலும் வந்துடும், நம்ம எல்லாருக்கும் இந்த மாதிரி எம்பி பதவி குறைஞ்சிரும், இதை வந்து சவுத்தை வந்து வஞ்சிப்பது அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல மாநில முதலமைச்சருக்கு அழைப்பை கொடுத்து வாங்க பேசலாம், இதை இப்போதே கண்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கண்டனத்தை தெரிவித்தார்கள். அப்போது எப்போதோ நடக்கக்கூடிய தொகுதி மறுசீராய்வுக்கு கேரள முதல்வரை அழைத்து பேசக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் முல்லை பெரியாறு விஷயத்தில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதே, அங்கே இருக்கக்கூடிய மரத்தை வெட்ட விட மாட்டுக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய அணை பராமரிப்பை நம்ம செய்ய விட மாட்டுக்காங்க, இதை பற்றி என்னைக்கு நீங்கள் பேச போகிறீங்க முதல்வரே அப்படிங்கிற கேள்வியை அதிமுக சார்பாக கேட்டிருக்காங்க. இது நியாயமான கேள்வியா இல்லையா அப்படிங்கிறத மக்களாகிய நீங்கள் தான் சொல்லணும். எப்போதுமே இந்த கருணாநிதி அவர்களுடைய ஒரு முக்கியமான குறிக்கோள் இருக்குல்ல, வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டம்லாம். அப்போ நாளைக்கு முல்லை பெரியார் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி அதை வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அங்கே சரியான அந்த அணையினுடைய செயல்பாட்டாக இருக்கட்டும், அதை சுற்றி இருக்கக்கூடிய கழிவுகளாக இருக்கட்டும், இல்லை அணையினுடைய பராமரிப்பாக இருக்கட்டும், அதை அரசாங்கம் சரியாக செஞ்சுருக்கணும். ஆனால் அதை சரியாக செய்ய விடாமல் கேரளா தடுக்கிறது அப்படின்னு சொல்கிறத இன்றைக்கி அதிமுக ஒரு குற்றச்சாட்டாக வச்சுருக்காங்க. அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, முல்லை பெரியாறு மற்றும் பேபி அணைகளில் தமிழகம் பராமரிப்பும் பணிகளை மேற்கொள்ள உத்தரவு கொடுத்தும், உச்சநீதிமன்றம் உத்தரவு கொடுத்தும் கேரள அரசு தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வருகிறது, மரம் வெட்டுவது போன்ற அடிப்படை பணிகளை கூட தடுப்பதாக தமிழக தரப்பு நீதிமன்றத்தில் கூறியிருக்கிறது. சார், நம்ம முதலமைச்சர் தானே, கூப்பிடுங்க கேரள முதலமைச்சரை. தொகுதி மறுசீராய்வு அப்படின்னு சொன்னதுக்கும் இதே மாதிரி வாங்க முல்லை பெரியாரும் பேசி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா முடிஞ்சிருமே. இதை கேட்குறாங்க, அவங்க கேட்குறதுனால பதில் கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அடுத்ததா அண்ணாமலை அவர்கள் தூத்துக்குடி ஒட்டப்பிடாரம் அருகே பல நூறு ஆண்டுகள் பழமையான அம்மன் சிலையை வெளிநாட்டுக்கு கடத்த முயற்சித்த திமுக ஒன்றிய இளைஞரணி நிர்வாகி விக்னேஷ் என்ற விக்கி, நான் இல்லை அந்த விக்கி மற்றும் அவரது கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விக்னேஷ் என்பவர் ஓட்டப்பிடாரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு சண்முகையாவுக்கு நெருக்கமானவர் என்றும் இந்த சிலை கடத்தலில் திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கும் தொடர்பு இருப்பதாகவும் பொதுமக்கள் புகார் கூறுகின்றனர். ஆனால் திமுகவை சேர்ந்தவர் என்பதனாலேயே இந்த சிலை கடத்தல் வழக்கில் திரு சண்முகையா இதுவரை விசாரணைக்கு உட்படுத்தவில்லை என்று தெரிகிறது. யாராக இருந்தாலும் முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலை கடத்தல் விஷயம், சிலை கடத்தலுக்கும் இப்போது திமுகவுக்கும் வந்துருச்சாப்பா, இங்கே வர வந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா மணல் கொள்ளை அப்படின்னு சொல்லும்போது அங்கே திமுகவினுடைய ஏதாவது ஒரு அமைச்சர்கள் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் அவங்களுடைய சார்பாக இருக்கக்கூடிய நபர்கள், மதுரையிலலாம் இன்றைக்கி ஏகப்பட்ட நியூஸ் ஓடுது. நேற்று பொதுமக்கள் 5 லாரியை 10 லாரியை பிடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோம்ல, இன்றைக்கி மறுபடியும் மலையை குறைந்து கனிம வளங்கள் திருட்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக அரக்கோணத்தில் இதே திமுகவை சார்ந்த ஒருத்தர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசுகிறாங்க. இந்த வந்துருச்சு டாஸ்மாக் திமுகவை சார்ந்த யாரோ தான் பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது.
இப்படி எல்லாத்துக்கும் பின்னாடி நெகட்டிவ் மட்டுமே திமுக வாங்கி வருகிறது என்பதை இங்கே திமுக உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு 8-9 மாதத்தில் இது எல்லாத்தையுமே பாசிட்டிவாக மாற்றி எடுக்கணும். வேறு வழியே கிடையாது. மக்கள் மத்தியில் அடுத்ததாக ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு திமுக ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறது உள்ளூர தோன்றுகிறது. இதை திமுக எப்படி எடுத்துக்கொள்ள போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை அவங்களுடைய அரசியல் அந்த சாணக்கியத்தனத்தை காண்பிக்கலாம். எப்படி காண்பிப்பாங்க? ஓட்டுக்கு இத்தனை ரூபாய் அப்படிங்கிறத எல்லா கட்சிகளை விட கூடுதலாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைப்பா, வாக்குறுதிகள் அப்படிங்கிறது அள்ளி தெளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரே கையெழுத்து நீட்டு தான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் திமுக சார்பாக கொடுக்கப்படும் முக்கியமான வாக்குறுதியாக கூட இருக்கலாம். ஒரு முட்டையை தூக்கிட்டு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு செங்கலையும் முட்டையும் தூக்கிட்டு வருவார். போன தடவை ஒரு செங்கல், இந்த தடவை 2 செங்கலாக இருக்கலாம். பார்க்கலாம் அவங்களுடைய அரசியல் சாணக்கியத்தனம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.